வீசுதே பேச போல பேசுதே இளங்காத்து வீசுதே பேச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 12 என்னோட கல்யாண நாள். 28 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. உங்ககிட்ட எல்லாம் ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். கல்யாணம் ஆகி 6 மாசத்துல நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம். ட்ரெயின் இன்சிடென்ட்லாம் எனக்கு ரொம்ப ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னவோ கனவோட வந்தேன், அவங்ககிட்ட நிறைய பேசணும், அப்படி நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கணும், என்னோட விருப்பம் அவரோட விருப்பம்லாம் பேசணும்னு நினச்சிட்டே இருக்கேன். திட்டவாங்க இல்லைன்னா கேட்காது. அப்புறம் என்னாச்சு, அங்கே ஒரு பையன் நார்த் இந்தியன் பையன் வந்து டக்குன்னு என் பக்கத்தில் உட்காந்துட்டான். இவர் ஒன்றுமே சொல்லலை, அவன் பாட்டி உட்காந்துட்டு அவன் கதையை ஹிந்தியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தமிழ் தெரியாது. நைட்டு பூரா அவன் கதையை சொல்லிட்டு வந்தான். இவர் படுத்து தூங்கிட்டாரு. அப்புறம் காலையில் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். அவங்க அப்பா அம்மா கிடையாது, அவங்க பாட்டி தான் அவனை வளர்த்தாங்க. கன்னியாகுமரியில் படிக்க போகிறான். அவன் சொல்கிறான், நான் படித்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் என் பாட்டி உயிரோடு இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னான். அப்புறம் நாங்கள் புதுக்கோட்டையில் இறங்கும் போது எங்களை வழி அனுப்பி வச்சுட்டு தீதின்னு சொல்லிட்டு பை சொன்னான். நைட்டு ஃபுல்லாக நான் இவர் கதையை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பையன் எனக்கு கதை சொன்னான். 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு அது ஒரே உறுத்தலாக இருந்தது. அவன் போய் சேர்ந்தானா, அவங்க பாட்டி நல்லா இருக்கணும், அவனுக்காகலாம் நான் வேண்டிகிட்டு இருந்தேன். இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் கல்யாணம் ஆன புதுசில் இன்னொரு பையனை கூட பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்து, அடுத்த நாளும் அந்த பையனுக்கு கை கொடுத்து என்னை அவனுக்கு கை கொடுத்து வழி அனுப்பி வச்சார். அப்போ ஒரு மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. சரி நமக்கு நல்ல ஆள் தான் கிடச்சிருக்காரு, என்ன தூங்கினாலும் பரவாயில்ல, நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் நமக்கு கிடச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஸோ வாழ்க்கையில் ட்ரஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ தந்து உறவாடும் அன்னமொழி இந்த நலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு, உலகம் அதில் நிலச்சி இருக்கு.